ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நல்ல நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய தாழ்மை நிறைந்த வாழ்த்துக்கள். பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் ஜனங்களை வாழ்த்தும் பொழுது அது தலையில் விழுவது நம் சிரசின் நல்ல நாளிலும் உங்கள் மத்தியில் என்னை நிறுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நான் தெரிவிக்கிறேன், நன்றிகளை தெரிவிக்கிறேன். தற்செயலாய் நான் வரவில்லை, கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறேன். இன்று நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தில் விழுந்து பணிந்து தொழுது கொள்ள கர்த்தர் சித்தம் வைத்தார். எனக்கு கிடைத்த பாக்கியம் உங்களோடு தேவனை தொழுது கொள்கிறது. ஆண்டவருக்கு மீது நன்றி சொல்லி என்னை அன்பு தம்பி பால் அறிமுகப்படுத்தின உடனே என்னை ஏற்றுக்கொண்ட அருமையான திருச்சபை போதவர் ஸ்டீபன் ஐயா அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி, இன்று கர்த்தர் நம்மை ஒரு முகாந்தரத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல சத்தமாய் வேதம் சொல்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை உதவிக்க மாட்டாங்க. அப்படின்னா செத்தவன் கர்த்தரை என்ன செய்ய மாட்டானா? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறவங்க இப்ப பார்க்க சத்தம் வரத்தான். இன்னொரு கூட்டம் இருக்குது, மௌனத்தில் இறங்குகிறது. அவங்க யாருன்னா கொஞ்சம் பால் ஊற்றிட்டா போதும், போதலையே அழகாக நடக்குது. புரியுதா? என்ன செய்ய போறான்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போக போகுது. இங்க அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து அடுத்த நல்ல சொல்லும் போது வாய் மட்டும் ஒன்றும் இல்லை, நீயே சொல்லிக்கிற நான் சாக போறேன். இப்ப கேட்கிறேன், உயிர் உள்ளவர்கள் மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா ஆலயத்தில் பாட்டு பாடும்போது, ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது யாராவது பக்கத்தில் வாய் திறக்கல தட்டி செத்து போட்டியா இல்ல பால் ஊத்தனா? ஜீவனுள்ள நாமம் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. துதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள், பாடகர் பவனியில் வருவார்கள், நான் சாடுவாங்க. ஒன்னையும் என்னையும் கர்த்தர் படைச்சதே இந்த விருதுநகர் தெருவில் இயேசுவை துதித்துக் கொண்டே. நீங்க துதிப்பது யாருக்கு பிரியம்? துதிக்காத ஒரு ஆள் யாருன்னா லூசிபர். யாரு? சத்தமா சாத்தான் துதிக்கவே. இந்த ஆலயத்திலும் சாத்தான்கள் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறேன். சொல்லுங்க. பெரிய கொடுமை என்னன்னா, ஊழியக்காரங்க அல்லேலூயாவுக்கு விசுவாசித்த பிச்சை எடுக்க சொல்லுங்க.
சொல்லுங்க, நம்மை கர்த்தர் வைத்திருப்பது நிறுத்தாமல் துதிப்பது. அது துதிக்கிறதுனா லூசி. இப்ப ஆலயத்தில் 2 கூட்டம் இருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய ஜனம், இன்னொரு லூசிபர் பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளை அல்லேலூயா எப்படி சொல்லணும்னா, இந்த 2 கையும் இப்படி வந்துடும். எப்படி வந்துடும்? இந்த லூசிபர் பிள்ளை மட்டும் நேரம் உங்க பாஸ்டர் உட்கார்ந்து இருக்காரு. எத்தனை இங்க லூசிபர் பிள்ளைகள் அதெல்லாம் பார்ப்பாங்க. இது கை இருக்கு மேல வராது. எதுக்கு மேல? இப்போ லூசிபர் பிள்ளை இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளை மட்டும் கையை உடையாது. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா குதிச்சு பாரு. மொட்டமான கைகளும் கர்த்தர் அற்புதம் செய்வார். மத்தியில் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அன்பு போதகர் ஒரு அறிவிப்பு கொடுக்கும் போது எனக்கு ஒரு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்த வாரம் எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க எத்தனை வசனம் சொல்லணும்? எத்தனை வசனம்? இப்போ நான் பிள்ளைகளை பார்க்க மாட்டேன், பெருத்ததை பார்ப்பேன். ஒரு வாரம் நான் அதிகமாக ஜெபிக்க போகிறேன். கிறிஸ்தவ வீட்டில், ஊழியக்கார வீட்டிலையும் இருக்கிற டிவிகள் தீ எறிந்து சாம்பலாங்களா? ரட்சிக்கப்படும். அதை வச்சுக்கிட்டே ஒப்பிக்கிறதாரு. கனாலையில ஜெபம் பண்ணுன்னா, டிவியில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி ஜோம் பண்ணான்னா கழுத தாளிச்சுட்டே ஜோம் பண்ணிடுச்சு. அவன் தலையில கருத்து இடியை போடுவான். பைபிள் வாசியா நான் ஒரு வசனம் படிச்சுட்டேன். 2 பேருக்கு சொல்லுவேன், தகப்பனாய் சொல்லுவேன், உரிமையோடு சொல்லுவேன். கண்டித்து பிரசங்கம் பண்ணாவிட்டால் எனக்கு ஐயோ. விருதுநகர் 7 விசுவாசிகளுக்காக நான் நரகம் போக மாட்டேன். அதுவும் ஒன்று. டிவியை பார்த்து ஜெபிக்கலாம் வாங்க, கண்ணை திறந்து ஆள் பார்த்து ஜோம் பண்ண சொல்ற உனக்காக சொல்ல நான் யாருக்கும் எதிரி அல்ல. பைபிள் ஒருத்தர் சொன்ன வசனம் தங்க வசனம். அதே டிவியில சமைக்கலாம் வாங்கன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு மட்டும் வெளியே போயிடும். அதுக்கு மட்டும் அறிவு இருக்கிற காலையை பற்றி நீ வேதம் வாசிக்கணும், நீ ஜெபிக்கணும், நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். டிவியில உட்காருங்க, நாங்க வர்ஷிப் பண்றோம், அவன் நாசமா போறதுக்கு ஒன்று அழைக்கிறான். கர்த்தரோ என்றால் டிவி பெட்டியில் அல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை கட்டி ஆண்டவர்கள். போன வாரம் என்னுடைய சர்ச்சில் இப்போ நான் கொஞ்சம் அடைக்கி வச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க வசனம் சொல்லணும். கண்டிஷன் என்ன போட்டிருக்கிறேன்னா, ஒரு பிள்ளை ஒரு வசனம் சொல்லணும். ஏன்னா எனக்கு பிரசங்கம் பண்ண நேரம் இல்லாமல் போகும், புரியும் நினைக்கிறேன். ஆகவே போன வாரம் சொன்னேன், சர்ச் முடிஞ்ச பிறகு பிள்ளைகளுக்கு வசனம் போட்டி சொன்னேன். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற முகத்திலே போ கறி பூசுவேன். ஒரு பிள்ளை என்கிட்ட 2000 ரூபாய் பரிசு வாங்கினான். யூகேஜி படிக்கிற பொண்ணு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒன்றையும் சேர்த்துதான்.
32 சங்கீதம் தப்புலாம் இப்ப சொல்லுங்க, எனக்கு தெரியும்னா உங்க மாசத்துக்கு உங்களை வெற்று மலர்த்ததுக்கு இதுதான் நீங்க கொடுக்கிற பரிசான. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு வசனமாக உன் பிள்ளை ஒப்பிக்கிற சோறு போடாது. சோறு கிடையாது. நேற்று ஊழியத்துக்கு போகும் பொழுது என் மகளுக்கு கொஞ்சம் இந்த காலம் கை வாங்கிட்டு சொன்ன, உங்க பேரனை ரொம்ப ஈஸியா சாப்பிட வச்சிருந்தேன். என்னம்மா ஊராத்தி சாப்பிட்டா இது தருவேன். என்ன தருவேன்? எலுமிச்சம்பழம் நமக்கு ரொம்ப இஷ்டம், வாய் வச்சு சாப்பிடுவோம், நமக்கு பிடிக்குது. சொன்ன இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை காமிச்சேன்னா ஊராத்தையும் சாப்பிடுவாங்க. உன் பிள்ளைக்கு நல்ல ருசியா சமைக்கிற திறமைய கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? அந்த மனமடக்க வச்சுட்டு இது வேணும்னா எல்கேஜி யூகேஜி டெய்லி ஒரு வசனம் படிக்கணும். 10, 12 படிக்கிற எருவு மாடு ஒரு அதிகாரம் படிக்கணும். ஆசிரியர் இருக்க மாட்டேங்குது. சோறு போடாத, அதை விட இன்னும் கர்த்தர் சபையை வசனத்தை பிறகு வைப்பார். இன்னைக்கு பெருமையாய் சொல்லுவேன், எனக்கு 3 பெண் பிள்ளைகள். காலையிலேயே அவங்களுக்கு பேசுவேன். ஒரு பிள்ளை ஜார்க்கண்ட் இருக்கிறார், ஒரு பிள்ளை கொச்சியில் இருக்கிறார், ஒரு பிள்ளை இப்பதான் படிப்பு முடித்து மருத்துவ படிப்பு முடித்து என் கூட வந்திருக்கிறார். ஒரு நாள் கூட சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா கேட்காம என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை சாப்பிட்டீங்க. ஆனா என் பிள்ளைகளை ஒரு நாள் கூட பைபிள் வாசியா ஜெபம் பண்ணியா நான் கேட்டதே இல்லை. ஏன்னா நான் வாசிக்கிறேன், என் பிள்ளை வாசிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளை ஜெபிக்கிறான். இன்னைக்கு சொன்ன ஐயா சொன்னார் பார்த்தா, நாளைக்கு சோறு போட மாட்டேன், உன் பிள்ளைக்கும் கற்றுக் கொடுப்பேன். நீ ஒரு அதிகாரம் படிக்கும் போது உங்க அம்மா 10 அதிகாரம் படிச்சுக்கோ. அதுக்கு உங்க அம்மாவை சோறு விட விடாத. இது ஏதோ கர்த்தர் சொல்ல வைத்திருக்கிறார். எனக்கு ஆசை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சபைகள் 2 காரியத்தை மறந்து போனது. ஒன்று சுவிசேஷம் அறிவிப்பதை, மற்றொன்று வருகைக்கு ஆயத்தப்படுவதை. இது 2ஐயும் மறக்காதீங்க. இன்னும் சரியான நேரத்தில் செய்தியை முடிப்பேன். எனக்கு சில உதவிகள் செய்வேன் சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துவதில்லையா? லூசிபர் பிள்ளைலாம் அல்லேலூயா சொல்ல வேண்டாம், கர்த்தருடைய பிள்ளை மட்டும் அல்லேலூயா. இன்னும் நிறைய பக்கத்துல பாரு, லூசிபர் இருக்கு, என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ ஒரு அல்லேலூயா மிரட்டியே தான் உங்களை கொண்டு போறேன். எனக்கு முதல் உதவி பேசுறது நானா நீங்கள்? நான் பேச போறேன்னா நீங்க பேச போறீங்களா? அந்த பேச போறேன். உன் பக்கத்துல தண்ணி பார்த்து இருக்குது, நானே குடிக்கிறேன். பிரசங்கம் என்ற பாஸ்டர்கள் குடிக்கல. உனக்கு என்ன நோக்கம்? ஒளிச்சல். 2, இந்த நிமிடத்திலிருந்து ஜபம் முடிஞ்சு ஆமே போடுற வரை கொஞ்சம் வியாதி இருக்கு, அந்த வாசலுக்கு உட்காரு, அப்பப்ப ரெஸ்ட் ரூம் போடும். நீங்க தேடி பண்ணீங்கன்னா நான் கொடுமையான ஊழியர்கார பிரசங்கம் கலவை முடியும். வர்ற யூரியும் ரிட்டர்ன் போட்டாங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தாவியை உங்கள் பாஸ்டருக்கு பயப்படுகிற
கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயப்படு. அப்பொழுது உன்னை சூழ பாளைய விலகி கர்த்தர் விடுதலை கொடுப்பார். 3, உன் கையில் ஒரு பிசாசு இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? சர்ச்சுக்குள்ள நீ வரலாம், பிசாசு வரக்கூடாது. இப்ப அதை எடுத்து கழுத்து நெரிச்சலும். புரியலையா? சைலண்ட் எல்லாம் போடக்கூடாது. என்ன செய்யணும்? சத்தமே வரக்கூடாது. தேனியில ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸுக்கு அப்படி போன் அடிச்சா அந்த போனை பிடுங்கி கையில் வச்சிருக்கோம். கூட்டம் முடிஞ்சு போகும்போது 5000 ரூபாய் சர்ச்சு ஃபண்டுக்கு கட்டிட்டு போன் வாங்கிட்டு போகும். உங்க மாஸ்டருக்கும் கற்றுக் கொடுத்தாரு. செல்போன் தான் வேணும்னா நீ வீட்டிலே இரு, பரலோகம் போகிற கூட்டம் மட்டும் சர்ச்சுக்கு வந்தாலும் உங்களுக்கு திரள் கூட்டம் அவசியம் அல்ல. 100% மனவாட்டி பரலோகம் போக. நானாவது ஒரு கண்டிஷன், நான் பேசும்போது தூக்கம் வந்தா நல்லா தூங்கு. அது உனக்கும் தொந்தரவு இல்லை, எனக்கும் தொந்தரவு இல்லை, மாஸ்டருக்கும் தொந்தரவு இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், பவுல் பிரசங்கிக்கும் போது பைத்திய விழுந்து மண்ட சரி செத்தான். பவுல் உயிரோடு எழுப்புனா நாங்கள் யாரும் பவுல் கிடையாது. நாங்கள் அடக்காத மட்டும்தான் நடத்துவோம். ஆனால் நீ தூங்கினா கூட மன்னிச்சிடுவேன், கொட்டாலி விடக்கூடாது. காலங்காத்தாலே ஆள் போன மாதிரி வாய்ப்புள்ளதுன்னா நல்லா இருக்கு. சரியா? கர்த்தர் அந்த ஆவியை நம்மை விட்டு வரத்தி உற்சாகத்தினால் நிரப்புவாராக. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே உங்கள் கொண்டு செல்ல போவது. நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர், நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். கூட விசுவாசம் இருந்தா வலதை உயர்த்தி தெய்வம் என்னோடு பேசுகிறவர், அப்பா என் கூட பேசுகிறவர். கையை உயர்த்தி சொல்லு, அவர் பேசணும், நாம் கேட்கணும். அவர் பேசணும், நாம் கேட்கணும். கீழே வைத்துக் கொள்ளுங்கள். பல சமயங்களில் நமக்கு இருக்கிற ஒரு குறைவான புத்தி, தவறான புத்தி. கூட்டம் முடிந்த உடனே நல்ல ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, தலையை நீட்டணும். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? ஏன் ஜெபிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? உலகத்தில் இருந்த காலம் பூசாரி வேப்பல வச்சிருக்கோம், மண்ணில் அடிச்ச இது பரிசுத்த ஸ்தலம். இங்க எதுக்கு உனக்கு தலைவர்? என்ன ஆசை? அப்படி ஜெபம் பண்ணித்தான் ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஜெப நேரத்தை விட வசனம் தான் உனக்கு அற்புதம் செய்யும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா. மறுபடியும் லூசிபர்கள் உள்ளே உட்கார்ந்ததற்காக ஒரு அல்லேலூயா. இந்த கருவாயை இருக்கிற வரைக்கும் கை கீழே இறங்க போட்டார். அது 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. சேர் பகுதியில் லூசிபர் உட்கார்ந்து இருக்கிறது. என் கண்ணு பார்க்குது. எனக்கு டாக்டர் சொல்றாங்க கண் பார்வை 50% இருக்கு. நேற்று ராத்திரி தம்பி பவுல் என் முன்னாடி காரில் உட்கார்ந்தாங்க.
போயிடலாமான்னு போயிடலாம் தம்பி, நைட்டு வெளிச்சம்னா வருது, போயிடலாமான்னு போயிடலாம் தம்பி. என் மாட்டா சரிதான், ஏன் சிரிக்கிறேன், இந்த அப்பா உண்மை நிலைமையை சொன்னா நீங்க உட்கார்ந்தீங்களான்னு தெரியாது. அதை என்னன்னு கேட்டா, ஒன்றும் இல்லை தம்பி, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியாது. அண்ணே கார் ஓட்டுறீங்க, எனக்கு கத்தல் வெளிச்சமாயிருக்கு. அதனால எனக்கு எங்க உட்கார்ந்து பின்னாடி ஒழிஞ்சி கொட்டா இட்டால் கண்டுபிடிச்சிருவேன். குருக்கள் சேல வாய போடுவேன், வெள்ளக்கல் சட்ட வாய போடுவேன். ஏன்னா தெய்வம் தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு ஒன்றையும் மறைக்க மாட்டார். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். எதை மகிமைப்படுத்தியிருக்கிறார்? அந்த வசனம். இன்னைக்கு அநேக புதிதா வந்து இருக்கிறீங்க, எவ்வளவோ பேச்சு கேட்டுட்டீங்க, சாலமோன் பாப்பையா பேச்சு கேட்டீங்க, சினிமா நடிகர் பேச்சு கேட்டீங்க, ஒன்னும் நடக்காது. கர்த்தர் பேசினா அற்புதம் நடக்கும். ஆனா ஒரு கல்யாண வீட்டிலே தண்ணீர் மட்டும் இருக்கிறது, திராட்சரசம் குறைந்து போனது. அந்த வீட்டிற்கு யார் வந்தார்? இயேசு வந்தார். என்ன சொன்னார்? கச்சாடிகளை எதில் நிரப்புங்க? வாய் திறந்து சொல்லுங்க. எதை ஊத்துனாங்க? உடனே 12 சீஷர்களை அழைத்து கைகோர்த்து முழங்கால் பண்ணிட்டு இயேசு தண்ணீரின் மேல் கை வைத்து 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசினார். பைபிளுக்கு இருக்கு. இயேசு என்ன சொன்னார்? மொண்டு பரிமாறுங்க. அந்த ஒரு வார்த்தை அந்நிய திராட்சரசமா மாற்றுனா, ஞாயிற்றுக்கிழமை உங்க போதகர் பேசுகிற இவ்வளவு வார்த்தை இன்னைக்கு ஒன்று எவ்வளவு உயர்த்தி இருக்கணும். என்ன விசுவாசம் இல்லை, பிரசங்கத்துல எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், முன் வரிசையிலிருந்து வெளியே இருக்கிறவர்கள் வரை எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதோ அங்கே குறைவு நிறைவாகும். விசுவாசித்தால் கையை தட்டி ஆண்டவருக்கு இந்த நல்ல நன்றி சொல்லுங்கள். இன்னும் லாசரு அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. மறுத்து எத்தனை நாள்? தண்ணி குடிக்கிற அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். நான் தான் சொல்லிட்டு என் கண்ணு தெளிவா தெரியும். நீ உங்க பாஸ்டர் தான் உங்களை பிடிச்சு விடு. ஆமா, நீதிமான் தலையை குட்டுவது நல்லது, கவனிக்கணும். அது அநேகருக்கு இடரலாமா? கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற தேவ மனிதர்களை கவனிக்க மாட்டாங்க, உங்க வாயை பார்ப்பாங்க. மனுஷனுக்கு உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடர்கள் வருவது நல்லது. தண்ணி குடிச்சவங்க கருத்துல எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தில் போடுவாரு. இது தேவவசனம். அதனால கண்டிக்கும் போது கீழ்ப்படியும். சரியா? கவனிங்க, தண்ணி குடிக்கல உயிர் போகாது. கர்த்தர் பலன் தருவார். மிருக ஜீவன்களே வாழ வைக்கிறவர் நம்மளை வாழ வைக்க மாட்டாரா? அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆச்சு. இயேசு கல்லறையில் முன்பு நின்று ஒரு பெரிய ஜெபம் பண்ணினார். அப்படியா? கல்ல புரட்டுங்க, நான் லாசரு தலையில கைய வைக்கணும் சொன்னாரா? இல்ல. இயேசு என்ன சொன்னார்? லாசருவே, அந்த ஒரு வார்த்தையில உயிர் அடைய முடியுமா? இன்னும் 1/2 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறேன். இது தேவனுடைய சத்தம் சொன்னார். செத்து போன ஒன்றை இந்த வார்த்தை உயிர்ப்பிக்க போகிறது. இந்த வார்த்தை பலப்படுத்த போகிறது. இந்த வார்த்தை மேன்மைப்படுத்த போகிறது. எந்த இடத்துல வெட்கப்பட்டையோ அதே இடத்துல பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்களுக்கு நடுவே இன்று ஆலயம் முடிந்து போகும் பொழுது உன் தலையை
எண்ணெயினால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. மூன்றாவது ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறேன். தன்மையான ஐயா சொல்லும் போது ஜெபிக்க வாங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படற்றோன்னு ஒரு அறியாமை என்னும் இருளை உங்களை விட்டு நான் எடுக்க வருகிறேன். நமக்குள்ள இருக்கிற ஒரு அறியாமை, என்னுடைய ஊழியத்தின் அபிஷேகம் கர்த்தர் என்னை ஒரு தீர்க்கனாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என்னை ஒரு தீர்க்கனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். 1982 டிசம்பர் 27 இந்த அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல ஊற்றினார். இன்று வரை காப்பாற்றி இருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலைகள் மாறி என்னை நோக்கி பல கேள்விகள் எழுந்த பொழுது, என்னுடைய அழைப்பு என்ன என்று கேட்ட பொழுது 1989 மே 1 எரேமியா 1:5 சொல்லி ஜனங்களுக்கு உன்னை தீர்க்கனாய் ஏற்படுத்தினேன். என்னுடைய அழைப்பு அது. ஆனால் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். அல்லாட்டி எனக்கு ஐயோ கவனிங்க, நாம் என்ன நினைக்கிறோம்? தீர்க்கதரிசினா யாரு? நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம தலையை கொடுத்தா நம்ம வாழ்க்கையில் நடந்தத அவர் மூலமா கர்த்தர் நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறீங்க சொல்வாரா? சொன்னா அவங்க யாரு? அவங்க யாரு? சொல்லாட்டி சாதாரண ஊழியம். இப்போ முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறேன். வேதத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு தீர்க்க ரொம்ப புகழ்ந்து பேசினார். உன்னை போல தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒரு தீர்க்க தரிசி எழும்பினதும் இல்லை, எழும்ப யாருக்கு தெரியுமா? மோசே. மோசே இருந்த காலத்துல ஆசிரிப்பு கூடாரத்துல சர்ச்சில் எத்தனை விசுவாசி தெரியுமா? நம்ம எல்லாம் இன்னும் ஏமாந்துகிட்டே இருக்கிறோம். பாண்டாங்கி சொல்லலாம் பெரிய சர்ச்சு. நான் எப்படி சொல்றேன், பண்ணி கீழே தான் பார்க்கணும். மேல பாரு, அவரை விட பெரிய சர்ச் வச்சிருந்தது மோசையும் ஆரோடும். எத்தனை லட்சம் ஜனம்? 40 லட்சம். கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 6 லட்சம் புருஷர்கள், ஒருத்தனுக்கு 2 மனைவினால் எத்தனை ஆச்சு? எத்தனையாச்சு? அந்த காலத்துல, இந்த காலம் வாழ ஒட்ட வைக்கிறது. ராஜேந்திரன் வருஷம் பண்ணாரு போதத்தை சொல்லுவோம். ஆமா, அந்த எண்ணம் வந்தாலே செத்து போட்டு ஜோம் பண்ணிடுது. ஒரு தீர்க்க ஜோம் பண்ண நடக்கும். ஆமே, சபை பரிசுத்தமாக இருப்பாங்க. 2 மனைவி வச்சாலும் இப்ப பெண்கள் எத்தனையாச்சு? 12 லட்சம். 12 ஆறு எத்தனையாச்சு? 18. என் மாமனாருக்கு 12 பிள்ளைங்க இப்போ. ஆனா என்னை போல பாக்கியம் பெற்றவர்கள் இங்க ஒரு ஆம்பளை இருக்க முடியாது, இன்க்ளூடிங் பாஸ்டர். ஏன்னா நான் கல்யாணம் முடிக்கும் போது என் குழந்தையாருக்கு வயசு 2 வயசு. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு என் மாமியார் கொஞ்சம் மருமனை பார்த்து கீழ் பார்த்து என் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒருத்தர் வந்து என்னோட கல்யாணத்தை நீக்க பொழுத வச்சுருக்கேன். அதனால நேரா போய் மாமனார்ட்ட சொன்னேன், ஐயா ஃபேமிலி பிளான் பண்ணுவீரோ இல்லையோ ஸ்டாப். இந்த காலத்துல 12 பிள்ளைன்னா அவன் எத்தனை எடுத்திருப்பான்? வேண்டாம். 6க்கு 5 பிள்ளைனா 12 லட்சம் பெற்ற பிள்ளைய 60 லட்சம் ஆச்சு. நான் மொத்தத்துக்கு 60 லட்சம் தான் சொல்றேன், 40 லட்சம் சொல்றேன். 40 லட்சம் ஜனத்துக்கு என்னைக்காவது மோசே தலையில கை வச்சு குறி சொன்னானா? என் பைபிள், உங்க பைபிளையும். அப்போ உங்க கணக்குப்படி மோசே யாரு இல்லை? நான் இப்போ ஒன்ன நம்பவா ஆண்டவரை நம்பவா? இந்த வந்து
தலையில கை வச்சு என்னத்தையாவது சொல்லிட்டு போறவன் நான் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, நீ நம்ப போடுது. தீர்க்கதரிசி நான் யார் தெரியுமா? உனக்கு ஒரு தேவை வரும்பொழுது தேவ சமூகத்தில் காத்திருந்து உனக்கு பதில் வாங்கி கொடுக்கிறவன் நான் தீர்க்கதரிசி. புரிந்தவங்க மட்டும் கையை உயர்த்தி இன்று கூட்டம் முடிந்த பின்பு ஒருவர் தலையில நான் கை வைக்க மாட்டேன். ஏன்னா இப்ப நான் பேசுகிற வார்த்தைகள் தீர்க்கதரிசன வார்த்தைகள். நேற்று இரவு முழுவதும் கண் விழித்திருக்கிறார். நீ படுத்து தூங்கி இருக்கிற, நான் முழங்கால் நின்றிருக்கிறேன். என் பலவீனத்தின் மத்தியிலும் என் சரீர கொடுமையின் மத்தியிலும் முழங்காலில் நின்று இந்த ஜனம் யார் என்று எனக்கு தெரியாது. இவர்களுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது. இவர்களுடைய கேள்விகள் எனக்கு தெரியாது. இவர்கள் சந்தித்த அவமானங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நீ சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சொல்லும் என்று சொன்னேன். ஆகவே இன்று காலை ஆவியானவர் எனக்கு சொன்னார், என் மகன் என் மகள் என்னை நோக்கி அடிக்கடி 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 ஒரு கேள்வியை வைக்கிறார். ஆண்டவரே, நான் உண்மையில் பக்தியாயிருக்கிறேன், நான் இறைவனிடம் பக்தி உள்ளவனாய் நிற்கிறேனே, எனக்கு ஏன் இந்த கண்ணீரும் கவலையும்? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவன் மேல் பக்தி வைத்திருக்கிற உனக்கு இன்று காலை இந்த ஆலயத்தை விட்டு நீ இறங்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் பதிலை மட்டுமல்ல பரிபூரண நன்மையையும் கட்ட தரப்போகிறார். விசுவாசித்தால் எவ்வளவு பிடிக்க முடியுமோ வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. இன்று காலை ஒரு 40 நிமிடங்கள் நான் கர்த்தருடைய 40 நிமிடங்கள் இப்பொழுது நான் சொல்ல போகிற காரியம், நீ எதிர்பார்த்தாயே இவரிடத்தில் நான் தலையை கொடுத்தால் எனக்கு என்ன பதில் ஆண்டவரிடத்தில் இருந்து கொடுப்பார் என்று நான் இப்பொழுது தலையில் கை வைக்காமலே நான் பேச 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 கர்த்தருடைய வார்த்தை உன் தலையின் மேல் அக்கினியாய் எரிய போகிறது. அப்படி தேவ மகிமை உன் மேல பற்றி எறினார். உன்னை அடக்கவே அடக்காமல் வாய் திறந்து கர்த்தரை துதித்து ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். யோனாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இன்று காலை நம்முடைய தியானத்திற்காக பல சூழ்நிலைகளில் நாம் அவமானப்படும் பொழுது, பரிகாசம் பண்ணப்படும் பொழுது, தூஷிக்கப்படும் பொழுது, வெளியே காட்டாமல் இருதயத்தின் ஆழத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை, நான் உம்மிடத்தில் பக்தி உள்ளவன் தான். நான் மறக்க முடியாத ஒரு பட்டம். 78ஆம் ஆண்டு இங்கே என்னுடைய தாத்தா ஒருவர் மிஸ்டர் சுதந்திரன் என்று ஒருவர் இருந்தார். இப்பொழுது அவர் குடும்பம் எங்க இருக்கிறது, மறித்திருந்தார். அவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் தெரியாது. அந்த தாத்தாவுடைய மகள் என்னுடைய பெரியம்மா திருமணம், சித்தியுடைய திருமணம் மண்டபத்தில் நான் இருந்த பொழுது என் போதகர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, இரவானால் முழங்கால் படியிட்டு ஜெபம்.
அந்த நாட்களிலே கல்யாண மண்டபங்களிலே இந்த வயது முதிர்ந்த ஆண்கள், கணவான்கள், ஐஸ்வர்யவான்கள் அந்த 10 மணியான எல்லாம் படுமாறு இவங்க ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு சீட்டு விளையாடுவாங்க. என் குருவானவர், என் போதகர் எனக்கு கற்றுக் கொடுத்தபடியே வெளியே ஒரு மரத்தின் அடியிலே முழங்காலில் நின்று இயேசுவை நோக்கி சத்தமிட்டு துதித்தேன். மறுநாள் காலை பொழுது விடிந்ததிலிருந்து அந்த மண்டபமே என்னை பரிகாசம் பண்ணினார். அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணேன், இந்த விருந்தினர் பக்கமே வரக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் உங்க மத்தியில் என்ன கொண்டு வந்து எப்படி நிறுத்தி இருக்கிறார்னா, எந்த பட்டணத்தில் அவமானப்பட்டியோ அந்த பட்டணத்துல ஒன்று என் தாசனாய் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் ஒரு மேன்மைக்குள்ளவனாய் நிறுத்தி இருக்கிறார். அன்று அந்த கல்யாணத்தில் அழுது என் தாய் தகப்பன் வரவில்லை. என் பாட்டி எப்ப என்ன கூப்பிட்டு வீட்டுக்கு போவீங்க, எப்ப என்ன கூப்பிட்டு போவீங்க? எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறார்கள். பரிகாசங்கள் நம் இருதயத்தை கர்த்தரை நோக்கி முறையிட வைக்கிறது. நானும் மேல் பக்தியாக இருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால், ஆலயத்திற்கு ஓடி வருவதினால், ஆண்டவரை தொழுது கொள்வதினால், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்வதினால், அநியாயத்தை விட்டு ஒதுங்கினதினால் கேட்கிற கேள்விகள், பரிகாசங்கள், உன் நிந்தையை கேட்டது. நானும் மேல் பக்தியாய் இருந்தேன். எனக்கு என்ன தருவி? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கேள்வி கேட்ட உனக்கு ஒரு தீர்க்க தரிசனமான 4 அல்லது 5 பதில உன் மேல வைக்க போகிறேன். உன் கேள்விகளுக்கு இந்த கர்த்தர் பதில் கொடுக்க போகிறதா? ஒருவேளை உங்களுக்காக மட்டுமல்ல, பின்னே இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக. எனக்கு தெரியும், இந்த நாளுக்கு பின்பு எரிமலை எப்படி வெடித்து சிதறி போடுமோ, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் இந்த விருதுநகர் பட்டணத்தை அசைக்கும் அளவு பக்தியுள்ள உனக்கு இந்த கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். யார் இந்த வார்த்தையை சொன்னவர்? என்ன சூழ்நிலையில் சொல்கிறான்? நடுக்கடல் பிரயாணம், சமுத்திரத்தில் நடுக்கடலில் படகு போகிறது. அடித்தளத்தில் படுத்திருந்தவரை சட்டையை பிடித்து இழுத்து மேலே உட்கார வைத்து, வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகள் கூட கேட்கிறார்கள், நீ யாரு? உன் தொழில் என்ன? உன் வேலை என்ன? நீ எந்த ஜாதி? நீ எந்த கோத்திரம்? நீ எங்கிருந்து வர்ற? நீ எங்க போகிற? கேள்வி கேள்வி கேள்வி. விருதுநகர்ல இத்தனை நாள் எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் இன்னைக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். கேட்டவனுக்கு கொடுக்க மாட்டார், உனக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஆகவே ஆரம்பத்தில் சொன்னேன், செய்தி நேரம் தான் அற்புதம் நடக்கிற நேரம். செய்தி நேரம் தான் விடுதலை வாங்குகிற நேரம். செய்தி நேரம் தான் ஆவி துளிர்க்கிற நேரம். செய்தி நேரம் தான் உன்னை உற்சாகத்தினால் கர்த்தர் நிரப்புகிற நேரம். ஆகவே ஒரு சிந்தையை சிதற விடாமல் கர்த்தரை நோக்கி சொல்லி என் கூட பேசுகிறாங்க. இந்த மனிதன் யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிற தீர்க்கர்களை நான் பேசவில்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை நான் பேசுகிறேன். அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சுருக்கமாய் சொல்லுவேன். எலிசா மலை உச்சியில் இருக்கிறார். சீரிய படைகள் அவனை சூழ்ந்திருக்கிறது.
அரண்மனையிலே, சீரிய ராஜாவின் அரண்மனையிலே ராஜா மந்திரிகள் குழப்பிக் கொள்ளுகிறார். நம்ம எந்த பக்கம் போனாலும் இஸ்ரவேலர்கள் ஆயத்தமாய் காத்துக் கொள்ளுகிறார்களே, நம்முடைய படையை பற்றி வேவு சொல்லுகிறவன் யார்? அங்கு ஒரு அமைச்சர் சொல்லுகிறான், யாரும் அல்ல, அங்கே எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனுக்கு கர்த்தர் ஒன்றையும் மறைக்க மாட்டார். அவன் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கலாம், நீ சீரிய ராஜாவாய் உமது அந்த புறத்துல கடலெல்லாம் ஊட்டி உன் பொண்டாட்டிட்டு நீ பேசுறத கூட கர்த்தர் வெளிப்படுத்துமா? ஒரு தீர்க்கனை கண்ட ராஜா நடுங்குவான். சாதாரண மனுஷன் ஏமாத்தலாம். கேயாசி வருகிறான், ஒன்னும் தெரியாத மாறி நின்று, கேயாசி எங்க போன, எங்க இருந்த, இப்ப எங்க வந்த? சும்மா அப்படியே போயிட்டு வந்தேன். ஏண்டா என் இருதயம் கூட இல்லையா? ரதத்தின் பின்னால் போய் அந்த காந்தாகை மந்திரிட்ட வேணுங்கிற ஐஸ்வர்யத்தெல்லாம் வாங்கிட்டு கையில் எடுத்துட்டு நீ ஓடி வந்தீங்க, ஒன்னு பற்றி எனக்கு தெரியாதா? தீர்க்கர்களுக்கு ஒன்னையும் மறைக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை நீங்கள் நல்லவர்கள், இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு ஆண்மகன் ஒரு தவறான பெண்ணோடு தவறு செய்ய ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது எதிரே தீர்க்கதரிசி வந்தா சொல்லுவான், எந்த வீட்டுல இருந்து வர்ற? நான் வீட்டிற்கு ஒரே மகன், என் திருமண காலம் வந்தது, நான் மருத்துவ துறையில் பணி செய்தேன். அங்கே கிட்டத்தட்ட 814 பேர் பணி செய்தோம். 813 காதல் திருமணம் நடந்தது. அது நடக்காத ஒரே ஜீவன் இந்த கரிக்கட்டம் மட்டும்தான். நான் ஒத்துக்கொள்ள, ஆனாலும் என் பெற்றோருக்கு ஒரு பயம், யாரையாவது மனசுல வச்சிருந்தா சொல்லுங்க, வச்சிருக்கேன். யார? என் ஆண்டவர் இயேசு. உனக்கு எப்படி பொண்ணு வேணும்? எது வேணாலும் வேணும், ஒரு பொண்ணு வேணும். எனக்கு ஆம்பதெல்லாம் வேண்டாம். புருஷனுக்கு அடங்கி அமைதியாய் நடக்கிற ஒரு பெண் வேணும். அவள் பிள்ளைகள் எழுதி அவளை பாக்கியவதி என்று சொல்லுகிற ஒரு பெண் வேணும். பின்னாடி என் மகா உட்கார்ந்து இருக்கிறான், இன்னைக்கு அந்த சாட்சியை சொல்லலாம். எந்த அளவு எனக்கு மனைவியை கொடுத்தாருன்னா, இந்த புஸ்தகத்தை இப்படி தூக்கி காண்பிச்சு, அம்மா இது சிகப்பு கலர் நல்லா இருக்குன்னு சொன்னா சொல்லுவான், ஆமாப்பா சிகப்பு கலரு. நீ என்ன சொல்லுவ? உங்க அப்பனுக்கு கண்ணு கூட போச்சு. ஆனா என் மனைவி சொல்லுவான், இது சிகப்பு கலர் சொல்லி 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அப்பா சொன்னாரு இது சிகப்பு கலரு. ஆனா அவளை எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு நம்மளை சிக்கல்ல மாட்ட விட்டாங்க. ஏன்னா அவ ஒரு சபையை சார்ந்தவங்க. அந்த சபை மக்கள் சொல்லுவாங்க, எங்களை விட்டா எவனும் பரவாயில்ல போக மாட்டான். நான் சொல்லுவேன், நீ மட்டும் போய்ப்பா, நீ இருக்கிறதுக்கு நம்ம வரவே இல்லை. இது மாஸ்டருக்கு புரிஞ்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு புரியாது. நான் யாரையும் பார்க்க இப்ப என்னையும் அவளையும் சேர்த்து விட்டா இப்போ என்ன கண்டிஷன் நடந்திருக்குன்னா, என் தகப்பனாருக்கு மருமகளை பிடிச்சு போச்சு, பொண்ணு வேணும். அப்ப என் மாமனார் கண்டிஷன் போட்டிருக்காரு, இந்த ஒரு கண்டிஷன் கூட வரும். எனக்கு தெரியாது என்ன கண்டிஷன்னா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு மருமகன் எங்க சர்ச்சைக்கு நம்புறாங்க. இது என்ன பத்திரம்னு எனக்கு புரியல. கல்யாணம் முடிஞ்சிச்சு, சம்பந்தி பேசிக்கிறாங்க. ஏப்ப சொல்லிட்டார், நீங்க லட்சம் உங்க மருமகன் ஆச்சு. என் மாமனார் என்கிட்ட யோசித்து
என் மனைவியை போட்டு நோண்டாரு. நீ தலையான மந்திரம் ஓது, சனியில வளர்த்து. என் மனைவிக்கு அந்த மந்திரமே தெரியாது. தெரியாமல் போனதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்த மனைவிமார்களை கர்த்தர் மறக்க வைப்பாராக. அப்பதான் குடும்பம் உறுப்பு. என் மனைவி சொன்னா, எங்க அப்பா தொல்லை தாங்க, நீங்க உங்க சர்ச்சுக்கு போங்க. நான் ஏன் சர்ச்சுக்கு போனேன்? 19 வருஷம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே யார் ஆதாயப்படுத்தணும்? மனைவி. ஆனா நான் கணவன் என் மனைவி ஆதாயப்படுத்தினேன். 19 வருஷம் கழிச்சு அவங்க சர்ச்சிலேயே போய் சாட்சி சொன்னா, இந்த சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு என் புருஷ சபைக்கு நான் போயிட்டேன். அன்னைக்கு செத்து நொறுக்கிட்டார். அன்னைக்கு பாஸ்டர் முதல்ல சாட்சி இப்படி சாட்சியாக கேட்க முடியாது. என்ன ஒப்பந்தம்னா என்ன அந்த சர்ச்சுக்கு இருக்கணும். கடைசியில என் மாமனார் மாதிரி கஞ்ச பிஸ்னரி உலகத்தில் யாரும். ஒரு நாள் அவர் பீரோவை அப்படி திறந்தார். அந்த ரூமுக்குள்ள யாரும் போக முடியாது. என் மனைவிட்டு கேட்டேன், என்னம்மா பேக்ரவுண்ட் வச்சிருக்காரு? ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர்ல இந்த புளியபுரத்தில் பில்பாய் கழிப்பாங்க. சரி, அவங்க போட்ட பிளேட் இத்தனை பேருக்குமா? அத்தனை பேருக்கு. அதுக்கு கிழிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க இதுக்கே நொந்துக்கிறீங்க, பிளேட போட்டுட்டு அவன் என்ன நொந்துக்கிட்டானோ அந்த பையில ஒண்ணு இருக்காது, கையில வச்சுக்கிட்டே போவாரு. இது எதுக்கு வச்சுக்க? அதை கீழே போட மனசு இல்லாம பீரோல அடிக்க வச்சிருக்கேன். இந்த மனுஷன் அவர் சர்ச்சுக்கு போனாரு. அவங்க பாஸ்டர் சொன்னாரு, நம்ம சர்ச்சில் ஒருத்தர் விசுவாசி இருக்காரு, அவங்க மெஸ்பரிசம் படிச்சாரு. அவருக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. உங்க மருமகனை மெஸ்பரிசம் பண்ணி நம்ம சர்ச்சுக்கு போறோம். இப்படிப்பட்ட வருஷத்தை தான் சியோனுக்கு போறோம். இது பாஸ்டருக்கு நிறைய நிலத்தை கொடுப்பை உண்டது போல. அப்போ ஒருவன் புறப்பட்டு ஒரு நாள் வந்தா, நான் அந்த நாட்டுக்கு மருத்துவமனையில் படிச்சேன். என் மனைவி நைட் டியூட்டி வீட்டில் இருக்கிறார். என் மாமனார் ரொம்ப விவரமா என் மகனுக்கு தெரியாம போங்க, அவர் மட்டும் படிச்சுங்க. அன்னைக்கு ரொம்ப பிஸி, நிறைய ஆப்ரேஷன், வேலை ஜாஸ்தி. 1:4 1:5 சாப்பாடு தைச்சாலும் எடுத்து உட்காரு. ஐயா தோத்துறோங்க. சாப்பாட்டை தைக்கும் போது தோத்துறதுங்கிறானே என்னன்னு. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். மிஸ்டர் சித்தர் ஜபமணி உங்களை பார்க்க சொல்லி மாமனார் அனுப்பிட்டாரு. நான் சொன்னேன், சாப்பிட்டேன்னு 12 மணிக்கெல்லாம் பெரியவங்களை வந்தேன். உங்க ஊர்ல விசாரிச்சேன். குருசாமி ஹோட்டல்ல பிரியாணி சூப்பரா இருக்குன்னாங்க. 2 பிரியாணி தின்றுருக்கேன். ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, பெருவழிச்சு சோறு இருக்காரு. நான் கொஞ்சம் தயிர்ச்சாலை சாப்பிட்டுட்டு வரேன். வந்தான், எவன் உட்கார்ந்தான். என்னன்னு நான் 1 மணி நேரம் பேசணும். எதுக்குன்னு, எங்க சர்ச்சில் ஒரு நம்பர் ஆகணும். அதுக்கு ஏன் 1 மணி நேரம் பேசுற? பேப்பரை கொடுத்தா கையெழுத்து போறேன், போ. அவ்வளவுதானா? ஆனா நான் கையெழுத்து போறதுன்னா என் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். கேள்வி, எப்போ பரப்புறேன்? காலையில் 6 மணிக்கு பரப்புறேன். எங்கிருந்து வர? கோயம்புத்தூர்லேருந்து. 11:30 பெரியகுளம் வந்தேன். 12 மணிக்கு ஹோட்டலில் போனேன். சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட 1:05 வந்திருக்கிறேன். வேற என்ன வேணும் கேள்வி? என் கேள்வி அதல்ல. நேற்று மாலை நீல நிற அரைக்க சட்டை போட்டு, கருப்பு கலர் பேண்ட் போட்டு, தாராபுரம் பேருந்து நிலையத்துக்கு எதிர்க்க ஒரு டாஸ்மாக் கடையில் ஒருத்தர் குடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தாலே அவன் யாரு? என் காலில் பொத்துன்னு குடிகார நாய் என்ன மெஸ்மரிசம் பண்ணி கையெழுத்து வாங்க வந்து. ஆக அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கண்டாங்க எடுத்து ஓட்டம் ஒரு தீர்க்கனுக்கு தேவன் வந்தனை மறைக்க மாட்டார்.
அவர் யோனா தீர்க்கதரிசி நின்றால் முன்னே நின்று பேச நடுங்குகிற கூட்டம் இப்ப கேள்வி கேட்கிறது, நீ யாரு, நீ யாரு? கூடி குறுகி குத்த வச்சு உட்கார்ந்து கையை மறைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு சொல்லுகிறான், நான் ஜீவனுள்ள தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர். எனக்கு நேரம் இல்லை. நேற்று இரவு கர்த்தர் சொன்னார், பல சூழ்நிலைகள் நீயும் பரலோகத்தின் தேவனை நோக்கி அந்தரங்கத்தில் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்கிறார்கள். என்னை பார்த்து இவ்வளவு பரிகாசப்படுகிறார்கள். இதை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். நான் உன்னை வைத்திருக்கிற பக்திய இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடைக்கல. இந்த 15 நிமிஷத்துல வானம் திறக்கும், பதில் தலை மேல இறங்கும், கர்த்தரோடு காணப்படும். ஆனாலும் நான் அதை தொடர்ச்சியாய் பேசுவதற்கு முன்பு இவ்வளவு பெரிய தீர்க்கனுக்கு இவ்வளவு அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்து படிக்கிற பாடம், யோனா என்ன செய்யற, கர்த்தருக்கு இப்படியே ஒன்று ஏமாத்து. எவனாவது சொல்லுவான், ஆமான்னு சொல்லு. ஏன் வேதத்தில் யோனா கீழ்ப்படியாமல் என்று எழுதப்படவே இல்லை. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, 3ஆம் வசனம், யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில ரொம்ப சுருக்கமா சொல்லுகிறேன், நீ அவமானப்பட்டதற்கு காரணம், பலர் உன்னை மதிக்காததற்கு காரணம், பலர் உன்னை கேவலமா பேசுவதற்கு காரணம், பலர் உன்னை கண்டு சிரிப்பதற்கு காரணம், பலர் உன்னை பற்றி அவதூறாய் சொல்லுவதற்கு காரணம் ஒன்றே ஒன்று. எதை விட்டு விலகிட்ட தெரியுமா? கர்த்தருடைய வாயை திறந்து கர்த்தருடைய தாவீது எழுதுகிறான், கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் வார ஒருக்க தேடுங்கள். எப்படி நேரம் இல்லை, சுருக்கமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய சமூகம் எங்க இருக்குன்னா கர்த்தருடைய ஆலயத்துல. என்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வருவதற்கு நீ மறக்கலையோ, எங்க ஒண்ணு விட்டு அக்கா பொண்ணுக்கு கல்யாணம், நான் போகலைன்னா என் பிள்ளை கல்யாணத்துக்கு எவன் வருவான், எவன் வர வேண்டாம், கர்த்தர் வந்தா போகும். எங்க மச்சான் கோபிச்சு போகட்டுமே, நீ செத்த பிறகு அவன் வந்தா என்ன வராட்டி போனா என்னையா? என்னை பார்த்து ஒருத்தன் சொன்னான், உன் சாவுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நீ வந்தா என்ன வராட்டி என்ன? நான் செத்த பிறகு எவன் வந்தான்னு எனக்கு தெரியவா போகுது? எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஒரே ஒருவர் மட்டும் என் கூட இருக்கணும், கர்த்தருடைய சமூகம். யாருடைய சமூகம்? யாருடைய சமூகம்? என் சமூகம். உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு என்ன தருவேன்? இப்போ உங்களுக்கு என்ன பாரு, பேய்க்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குப்பா? நான் சொல்லுவேன், நான் கண்ணு கருப்பா இருப்பேன் இல்லையா? நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேன். ஏன்னா இந்த வேற எந்த அழகும் இல்லை. என் அப்பா சமூகத்தில் இருக்கிறேன், சமூகத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் வெளியேறினேனோ அன்னைக்கு பலர் என்னை அவமானப்படுத்துவான். 2 தேவ சமூகம் எங்க இருக்குன்னா உன் வீட்டுல இருக்கு. நான் சொன்ன திரும்ப சொல்லுங்க, எங்க இருக்கு? சத்தமா எங்க இருக்கு? ஏசா வெளியே சுத்துவான், யாக்கோபு
கூடார வாசி. என்ன காட்சி வேணாலும் குடிப்பானா, கூட காட்சி வேணாலும் குடிப்பான். பர்மா கடைக்கு போக மாட்டான். இங்கதான் நிறைய பேசுறது. தின்னு ஹோட்டல்ல தேவ சமூகம் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த பக்கமும் நான் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் போயிட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஏன்னா மீட்டிங் வந்துட்டா சாப்பிட என்னதான் போகணும். நான் எங்க போகணும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஹோட்டல்ல இடம் இருக்கணும். ஒரு பொங்கலை வீட்டில் சோறாக்கணும். நீல ஆம்பல் ஒரு நாள் வெளியே கொண்டு போன என்ன உருப்படவே மாட்டேன். கர்த்தருடைய சமூகம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? எங்க இருக்குது? சத்தமா சத்தமா குடும்ப ஜெபம். சாயந்தரம் 5 மணிக்கு டயர்டா வந்திருக்கிறேன். அப்படியே வெளியே போயிட்டு வந்தா தான் நைட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வெறும் நாய்க்கு உனக்கு வித்தியாசம் இருக்கு. நீ வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது, நீ சாப்பிடும் பொழுது, உன் பந்தியில உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் கூட இருக்கு. இப்ப நான் சொல்லுமா, எனக்கு பெரிய கிரீடமே என் 3 பிள்ளைகள். தெரியுமா? இன்னைக்கும் ஒரு வாய் சோறு சாப்பிடணும்னா என் பிள்ளைங்க என் கூட தான் சாப்பிடுவாங்க. என் மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் கூட தான் சாப்பிட்டா. அவளை இழந்து 4 வருஷம் ஆச்சு. என் மூத்த மகள் ஜார்க்கண்ட்ல இருக்கிறா. என் 2வது மகள் கொச்சின்ல இருக்கிறா. இந்த 1 மாசமா தான் என் பிள்ளை வந்திருக்கா. அவ படிச்சுட்டு இருந்தா. இப்ப சொல்லுங்க, மெஸ்ஸில் திங்கலாமா, ஹோட்டல்ல திங்கலாமா? என் பிள்ளை உட்கார வச்சு சொல்லுவேன், என் கையால நான் சோறு ஆக்கி நான் சாப்பிட்டு, என் கையால பாத்திரம் கழுவி துணியை வச்சு இன்னைக்கு ஊழிய செய்துட்டு. இப்ப சொல்லு, என் கூட யார் சமூகம் இருக்கும்? சத்தமா சத்தமா. ஏன் இன்னைக்கு இதெல்லாம் எங்க பேச வைக்கிறா தெரியல. ஒரு வேலையை பின்னாடி என் பிள்ளை உட்கார்ந்து யோசிப்பா, அப்பா ஏன் இப்படிலாம் பேசுறாங்க? இங்க கொஞ்சம் சாட்டையை எடுக்க வேண்டியது இருக்குன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லு, கர்த்தரையும் அவர் சமூகத்தையும் இனி நான் விட்டு கொடுக்கவே சத்தமல்லையே, சத்தமல்லையே, விட்டு கொடுக்கவே மாட்டேன். உன் வீட்டுல கர்த்தருடைய சமூகம் இருக்கணும். வீட்டுல போய் சங்கீதம் 101 வாசிக்கணும், இங்க வாசிக்க கூடாது. வீட்டுல போய் சங்கீதம் 101 வாசிக்கணும். வீடு அப்படித்தான் இருக்கணும். 2, ஆலயத்துல கர்த்தருடைய சமூகம். இதை விட்டு விலகிட்டேன், அவமானம் வந்து போகட்டும். பட்ட அவமானங்களுக்கு நான் சீக்கிரமா பதில் சொல்ல போகிறேன். ஐயா, எத்தனை பேர் சொல்லுறீங்க? உண்மை, நான் கர்த்தர் மேல் பக்தி வச்சேன். இதனால் வந்த சோதனை, அதனால் வந்த வேதனை, அதனால் வந்த பாடு. அன்பு போதகர் சொன்னார், இங்கே புதியதாய் சிலரை அழைத்து வந்திருக்கிறாங்க. பரவாயில்லை, உங்களுக்கு சொல்கிறேன், என் தெய்வம் யாருன்னா பக்தி அவர் மேல வச்சுட்டா பலன் கொடுக்கிறவர். நீங்க பக்தி வச்சதுனால தானே மற்றவங்க அழைச்சாங்கன்னு கூட வந்தீங்க. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீ வீட்டுக்கு போகும்போது என் தேவன் பலனை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சீக்கிரமா வேகமா வசனத்தை சொல்லுவேன். கையில எப்பொழுதும் ஆலயத்துக்கு வரும்போது வேதம் இல்லாமல் வரக்கூடாது. உன் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு உடுத்துவியோ உடுத்த மாட்டியோ, கையில் பைபிள் இருக்கணும். பைபிள் வரும்போது அம்மாமார்களே, உங்க புருஷன்மார் உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு பேக் வாங்கி தர நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த பேக்குக்குள்ள பைபிள் இருக்கக்கூடாது. தெருவில் வரும்போது
நெஞ்சில் பைபிள் அணைச்சிக்கிட்டு வரணும். ஊர்ல இருக்கிறத சொல்லணும், இவர் கிறிஸ்தவர் என்று சொல்லணும். அன்பு சோம்பேறி ஐயம்மார்கள், நீ முன்னாடி போ, பைபிளை பிடிச்சிட்டு நான் பின்னாடி வர்றேன். உன் கையெல்லாம் ஒடிவதாக நான் கோபத்தான் பேசுவேன். மனுஷர் வேதத்தை காத்து நடவாதபடியினால் என் கண்கள் கண்ணீர் தாரை தாரையாய் கொட்டுகிறது. ஒரே ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், இதை தூக்கு, இது ஒன்ன தூக்கும், இதை தூக்கு, இது ஒன்ன தூக்கும். என்னுடைய தாத்தா இந்த விருதுநகர்ல ஆர்வியில் கான்ட்ராக்ட்ல நம்பர் 1 பருத்தி வியாபாரி, சொரண்டையை சார்ந்தவர், ஜமீன்தாரை வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. அவர் பேரை நானு கக்கூஸ் கழுவி சோறு சாப்பிட்டேன். என் தாத்தா கோடீஸ்வரன், நானு பிச்சைக்காரன். என் தகப்பனர் கடைசியா என் தாத்தா சொத்தை வித்து வியாபாரம் பண்ணு சொல்லி எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு கையில வச்சிருந்த 100 ரூபாயில ஒரு பைபிள் மட்டும் வாங்கினாரு. என் அப்பாட்ட நான் கேட்டது, தாத்தா சொத்துல 1 ரூபாய் கொடுங்கன்னு. ஒன்றும் இல்லைன்னாரு. 1 வருஷம் கழிச்சு போனேன், அப்பா பைபிள் சொல்லுது நல்லவன் தன் பிள்ளைக்கு ஆஸ்திய சேர்த்து வைக்கிறான். என்ன வீட்டெல்லாம் வித்த பிறகு இப்போ வந்து கேட்கிற? நான் சொன்னேன், எங்க தாத்தா சொத்து உங்ககிட்ட இருக்குன்னு. என்னன்னாரு? இந்த வேதம் 78ஆம் ஆண்டு இந்த பைபிளை கையில கொடுத்தாரு. என் நல்ல நேரம் வச்சு சொன்னேன். இன்னைக்கு இந்த வேதம் என்னை உயர்த்தி கொடுத்தாரு. என் சொந்த ஊர் சொல்லுகிறது, உங்க தாத்தாவின் உயர்வை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மேன்மை வந்தது வேதத்தினால. வேதம் கையில் இருக்கணும், கூடவே ஒரு டைரி இருக்கும். எதுக்குன்னா போதகர்கள் பேசுகிற வார்த்தைய எதில் எழுதணும்? டைரியில. உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, புஸ்தகத்தை முதல் நாள் ஸ்கூல்ல இருந்து தர்றாங்க. வாங்கிட்டு வந்தோடனே பேனால அந்த பைபிள்ல திருக்குனா கொஞ்சம் எல்லாம் அனுப்பிங்களா? சொல்லுங்க, ஒண்ணு யார் அடிக்க ஏற்று சொல்லக்கா கருக்கி அந்த புஸ்தகத்திலே எழுதக்கூடாதுங்கிறியே. இது ஜீவனுள்ள புஸ்தகம். இதை திறந்தா ஏசப்பா முகம் தெரியும். அதுல எழுதா. ஏன் எழுதுற? ஞாபகம் இருப்பதற்கு. ஒரு நாள் ஆஸ்தானா பரவாயில்ல, உங்க பைபிள்ல கோடு போட்டதை நான் ஒரு வசனம் கேட்கிறேன், சொல்லு பார்ப்போம். தெரியுதுல்ல, நீ முட்டாங்க. அப்படியே கோடு போட உனக்கு ஒரு வசனம் சொல்லி தருமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தான், கலக்கலல் பேனா எடுத்து வைத்து திருக்க கட்டணும். அப்படியா? யார்கிட்ட கேளு, கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். சீக்கிரமாய் குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இனி வசனம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிக் கொண்டு ஓடுகிறேன். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பக்தியுள்ளவரை கர்த்தர் தமக்காக. அம்மா ஐயா, நேரம் இல்லை, நான் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறேன். எத்தனை பேர் சொன்னீங்க? உண்மையா பலரை நான் அவமானப்படுத்த, கேவலமா பேச, எனக்கு வந்த தரித்திரம், நான் இழந்த இழப்பு, என்னுடைய எல்லா தாளந்துகளும் இழந்து போய் பின்மாற்றக்காரின்னு எனக்கு ஒரு பெயர் சூட்டி என்னை ஒதுக்கி வைக்க ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை பரிகாசம் பண்ணிட்டீங்கன்னு எத்தனை பேர் சொன்னீங்களோ அவங்க மட்டும் இப்போ உங்க கையை உயர்த்தி ஆண்டவர் பாருங்க, யாருக்கும் காட்ட வேண்டாம். உங்க உண்மை இருந்தா மட்டும் தலைக்கு மேல வைக்கப்படாம கையை உயர்த்தி, உண்மையா பக்தி வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை தலை வைக்கப்படாத. அநேக கரத்தை பார்க்கல, ஒரு சில கரத்தை பார்க்கிறேன். இப்ப நான் சொல்ல போகிற தீர்க்க தரிசனம் அவங்க மேல மட்டும் இறங்க கர்த்தர் செய்வான். கடைசி அழைப்பு கொடுக்கிறேன். உண்மை, எனக்கும் அவமானம் வந்தது, நிந்தை வந்தது. அவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்தி
சத்தமாய் சொல்லும் ஆண்டவரே, நானும் அவமானப்பட்டிருக்கிறேன். கை தூக்கிற ஒண்ணு இப்போ பக்கத்துல ஆவியானவர் வந்து இப்ப சொல்லுவாரு, பக்தியம் இருந்தில்ல, பக்தியம் வந்தில்ல, ஒண்ணு இன்னைக்கு இருந்து இனி இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்ல, உன் குடும்பத்துக்கு சொந்தம் அல்ல, பிசாசுக்கு சொந்தம் அல்ல. உன்னை கர்த்தர் சொல்ல போகிறாரு, ஏன் கூட வைத்துக் கொள்ள போகிறார். இப்ப நான் சொல்லுகிறேன், கையை உயர்த்தி உண்மையான இருதயத்தோடு நீ கெஞ்சினது உண்மையானா உன் பக்கத்தில் ஆவியானவர் உலாவி வந்து உன் கையை பிடிச்சிட்டேன், என் மகளே உன் கையை பிடிச்சிட்டேன், என் மகளே உன் கையை பிடிச்சிட்டேன். இன்று கொண்டு இந்த நாள் முதல் கொண்டு நீ யாருக்கும் சொந்தம் அல்ல, நீ எனக்கு சொந்தம். இப்ப நான் சொல்லும் பொழுது என் ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. நான் மாமிசத்தின் கண்ணை மூடி இருக்கிறேன், என் ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. ஆங்காங்கே இந்த கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சில சகோதரர்கள், சில சகோதரிய, நீ அறியாத ஒரு வல்லமை உன் கையை பிடிச்சு பயப்படாதே. இன்று முதல் நீ எனக்குரியவன் என்று கர்த்தரின் போல இழுக்கிறத பார்க்கிறேன். யாரை இழுக்கிறாரோ இதுவரை நீ காணாத ஒரு வல்லமை இப்போ உன் சரீரத்துக்குள்ள கர்த்தர் இறக்குவதை என் கண்கள் பார்க்கிறது. மாயக்கரல்ல ஆண்டவருக்கு சொந்தம் பண்ண. நீ யாருக்கு சொந்தமா? யாருக்கு? எனக்கு இது மட்டும் முக்கியம் இல்ல. இப்பதான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன். நீங்க வேதத்துக்குள்ள என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் வீட்டுல போய் வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வீட்டுல வாசிங்க. வேடிக்கை பார்க்க கூடாது தம்பிமார், வேடிக்கை பார்க்க கூடாது. இல்ல வெளியே போயிடணும், இங்க இருக்கக்கூடாது. நான் போறது போல இருக்க மாட்டேன், கண்டிப்பா இருப்பேன். ஆவியானவர் அசைவாடும் பொழுது பரிகாசம் பண்ணாத, கனவீனம் பண்ணாத, என்னையும் கர்த்தர் நிரப்பணும் மட்டும் உன் வாயை திறந்து கேட்கப்படுது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஐயா, கர்த்தர் ஒன்றை தெரிந்து கொண்டா என்ன நடக்குமா? கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு சண்டை வந்துருச்சு. அவனோட மட்டும்தான் ஆசாரியனா, நாங்கெல்லாம் வரக்கூடாதா? மோசே சண்டை வந்தா எங்க போயிடுவானா? கர்த்தர் போயிடுவான். கர்த்தர் சொல்றாரு, கோத்திரத்தில் தலைவன் ஒருவனை 12 பேரை 12 குச்சை வெட்டிட்டு வந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வை. எவனை நான் எனக்கு தெரிந்தெடுப்பினோம் அவனை துளிர்க்க வைப்பேன். 11 பேர் குச்சை கொடுத்துட்டான். ஆரோன் ஆசாரியன், கவனிங்க, ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியிலே போக கூடாது, உள்ளே இருக்கணும். இப்ப ஆரோன் வந்து மோசையில கேட்கிறா, எங்க குச்சி இல்லையே. மோசை சொல்றான், எங்க மாமனார் எனக்கு ஒரு சீதனம் கொடுத்தார். என்னது? ஆடு மேய்க்கிற குச்சி. அதுக்கு இப்ப வயசு எவ்வளவு? 80. எங்க மாமனாருக்கு அவங்க மாமனார் கொடுத்த குச்சான், பத்திரமா வச்சிருக்கிறேன். இப்போ குறைச்சி வச்சாலும் அந்த குச்சிக்கு வயசு எவ்வளவு? 80. ஆரோன் மோசையில கொடுத்துட்டான், பெட்டிக்குள்ள வச்சாச்சு. மறுநாள் காலையில எல்லா கோலும் காஞ்சி போச்சு. கர்த்தர் தெரிந்து கொண்டவர் கோல் பூத்து காய்த்து மாறுமை பழத்தை கொடுத்துச்சான். இப்ப நான் சொல்ல போறேன் தீர்க்க தரிசனமா. நீ கர்த்தர் மேல் வைத்த பக்தி உண்மையானா எந்த இடத்துல வெட்டப்பட்டு தரித்திரத்தில் அவமானப்பட்டு
உன் பேர் அற்று போகத்தக்கதாக உன்னை எங்க புறக்கணிச்சாங்களோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு கர்த்தர் அதே இடத்துல அதே ஆசிரிப்பு கூடாரத்துல அந்த உறவுகள் மத்தியில உன்னை கர்த்தர் துளிர்க்க வைக்க போகிறார். எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இப்ப எடுத்துக்கொள்ள போகிறீர்களோ நான் சொல்லுவேன், உன்னை துளிர்க்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்போ பக்கமாய் வந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை துளிர்க்க வைக்க போகிறேன். ஹalleluya ஹalleluya. ஒரு பலத்த காற்று அந்த மேலிருந்து இறங்கின காற்று இன்னைக்கு இந்த ஏழின் சபையில இந்த இடத்துல உலாவி வருகிறத பார்க்கிறேன். விசுவாசிக்கிற தம்பி, விசுவாசிக்கிற தங்கச்சி, இப்போ மேல அந்த பலத்த காற்று வீச ஆரம்பிக்கிறது. வீச அடக்காத தங்கச்சி, அடக்காத தம்பி, யாருக்காகவும் பயப்படாத. உன்னை விட்டுக்கொடு. இந்த நாள் முதல் கொண்டு தோற்று போன இடத்துல உன்னை துளிர் விட்டு எழுப்ப வைப்பான். வேகமா போகிறேன், டைம் முடிஞ்சு போச்சு, நான் முடிக்க போகிறேன். பக்தி உள்ளவனுக்கு இதை மட்டும்தான் கர்த்தர் செய்வாரா? நேரம் இல்லை. அவன் சொல்லுகிறான், நான் தேவனிடத்தில் பக்தி உள்ளவன் சொன்னா விட்டுவாங்க நினைச்சான், விடல, தூக்கி எங்க போட்டாங்க? சமுத்திரத்துல. இப்ப சொல்றேன், இப்ப அனுபவிச்சதை விட இன்னும் குடும்பம் இருக்குமே. பயப்படாது. உனக்கு இரண்டாவது ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் உனக்கு காத்திருக்கிறது. யோனா 1:17. கர்த்தர் யோனாவுக்காக சின்ன மீன் அல்ல, பெரிய மீன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப நான் சொல்ல போறேன் தீர்க்க தரிசனமா. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு நீ வீட்டுக்கு புறப்பட்டு போ. நீ காணாத இடத்திலிருந்து சின்ன நன்மை அல்ல, பெரிய ஆசீர்வாதத்தை என்னைக்கு நீ கடல் விழுந்தையோ, என்னைக்கு நீ கண்ணீர் விழுந்தையோ, என்னைக்கு நீ புறக்கணிக்கப்பட்டையோ, என்னைக்கு உன்னை பரிகாசம் பண்ணினாங்களோ அன்னைக்கே கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்துட்டார். விசுவாசித்தா நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். போதும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எனக்கு சின்ன மீன் எவ்வளவு பெரிய மீன்? இந்த சின்ன பிள்ளைகிட்ட நாங்கள் நாள் போதலாம், எவ்வளவு நாள் வேணும்னா இவ்வளவு வேணும்னு நான் கேட்க மாட்டோம். கையிலிருந்து பின்னாடி போயிடும், இவ்வளவு வேணும். இப்ப சொல்லுமா, கர்த்தர் உனக்கு அப்படித்தான் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் உங்க கையில வேணும். உன் கையில பிசாசு பார்க்கட்டும். பிசாசு பார்த்து சொல்லணும், இனி மெட்ட போகக்கூடாது, இவன்ட்ட போகக்கூடாது. இவர்கள் தேவனுக்கு பெரிய மீனை வைத்திருக்கிறார். அந்த ஒன்று சொல்லுமா, மீனை நீ தேடாது, மீன் ஒன்று தேடுவது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு பின்பு உங்க போதகர் எனக்கு சாட்சி சொல்வார். ஐயா, நிறைய விசுவாசிகளை கர்த்தர் நன்மை நான் நிரப்புகிறார். வந்து சாட்சி சொல்ல போகிறீங்க. இப்ப எனக்கு நேரம் இல்லை, எங்க வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க, நான் உங்களை அப்படியே உருவாக்கி கொண்டு போய் விடுகிறேன். இப்ப இந்த மீன் வந்து யோனாவை என்ன பண்ணிச்சு? இப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? கப்பல் இருக்கிறது சொன்னா இந்த யோனா சாப்டர் முடிஞ்சு போச்சு. இனி போட்ல எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நடப்போம். மூணாவது ஒரு அற்புதம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். 3ஆவது அற்புதம். இந்த நாளுக்கு பிறகு
கர்த்தர் உன் வாழ்க்கையில சில நன்மைகளுக்கு சொல்ல மாட்டார். கர்த்தர் இடுவார். அவர் சொல்லாகும். அவர் கர்த்தரிட எத்தனை நம்புகிறீங்க? கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தரிட போகிறார். கர்த்தரிட்ட அடுத்த நிமிஷம் அது யோனாவை நீரிமேல் கரையில கட்டி போட்டது. இப்ப சொல்லட்டுமா, உன்னை எங்க நிறுத்தினா மேன்மையோ அங்க கரெக்டா கர்த்தர் கொண்டு போய் இப்ப சொல்லு, என் கால் செம்மையானவர்களிடத்தில் நிறுத்த போகிறது. அசுத்தமான இடத்துல என்னை நிறுத்த மாட்டாரு. என்னை எங்க நிற்க வைக்கணுமோ அங்க கர்த்தர் நிற்க வைக்க போகிறார். ஆவிக்குரிய அர்த்தம் புரிந்தவங்க மட்டும் அல்லேலூயா. சொல்லட்டுமா, ஒரு கூட்டம் சொல்லுச்சு, இது யோனா பிரகாசிக்க முடியாது. ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்து மறுதளிச்சா மறுபடியும் பிரகாசிப்பது கூடாத காரியம்னு சொல்ல பக்தி உள்ளவனுக்கு தேவன் செய்கிற 4வது காரியம், 2ஆம் விஷயம், யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். நீ இழந்த அபிஷேகம் வரப்போகுது. நீ இழந்த கிருபை வரப்போகிறது. நீ இழந்த தாரந்து வரப்போகிறது. நேற்று இரவு கர்த்தர் எனக்கு ரொம்ப ஆழமாய் சொன்னார். அன்பு போதகருக்கு நீ சொல்லு, இனி வரும் காலத்தை உங்க சபையின் மாணவர்கள் கையில் கர்த்தர் கொடுக்க போகிறார். மாணவ பிள்ளைகள் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாணவ பிள்ளைகள் மேல கர்த்தர் தம்முடைய அக்கினியை போட போகிறார். பயன்படுத்த போகிறார். இது பயன்படாது, இது உருப்படாது, இனி எனக்கு கிடைக்காது. முந்தைய ஜெப வாழ்க்கை போயிருச்சு, முந்தைய ஊழியம் போயிருச்சு, முந்தைய அந்நிய பாஷை போயிருச்சு, முந்த நாட்கள் இருந்த வேதம் போயிருச்சு. இல்ல, 2ஆம் விசை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா. கடைசியா சொல்றேன், ஒன்னத்தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நினிவேயின் ரட்சிப்புக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? சத்தமா நெஞ்சில கை வச்சு சொல்லு, விருதுநகரே உன் ரட்சிப்புக்கு யாரோ ஒரு ஊழியர்காரன் வந்து பிரசங்கம் பண்ண மாட்டான். என்ன கர்த்தர் பயன்படுத்துவார். விசுவாசத்துக்கு மட்டும் அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், இந்த தீர்க்க தரிசனம் பார்த்த எனக்கு சொந்தமானவன் எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? கர்த்தர் எனக்கு சொன்னார், பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். மறுமொழியில் என் மகள்கிட்ட சொன்னேன், 3 நாளா என்னை கர்த்தர் தூண்டி விட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சபையில மறுபடியும் ஒரு எழுப்புதலை தரப்போகிறார். தங்களுக்கு வந்த சோதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், இதனால இருக்கிற நிலைமையை காத்து கொண்டா போதும். என் மகன் சொன்னான், இல்லை, நீ வெளியே செருப்ப மாட்டுவதற்கு முன்னமே பழையவைகள் ஒழியும், புதியவைகளை கர்த்தர் துளிர்க்க வேண்டும். யாக்கோபு என்னும் அடிமகன் துளிர்க்க போகிறது. விருதுநகரிலே பலனால் நடப்ப போகிறது. சீக்கிரம் நான் சாட்சியை கேட்பேன். விருதுநகர் பகுதியில் ஏலிம் சர்ச்சில் இருந்து ஒரு எழுப்புதல் தீ இந்த பட்டணத்தை பற்றி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் குடியிருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாக்களில் புறப்பட்டு வருகிறது. அவர்கள் எழுந்து குறித்து இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை கரை சேர்த்திருக்கிறார். கர்த்தர் அவர்களோடு பேச
பேசுகிறார். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஏற்றுக்கொள்ள போகிறேன். இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கின்ற முழங்கால் படிக்க முடியாதவர்கள் நீங்கள் சேர்ல உட்கார்ந்திருந்தால் ஒருவரும் உட்காரக்கூடாது. எழுந்திருக்கணும். முழங்கால் படிக்க முடியவில்லைனா எழுந்திருக்கணும். ஐயம்மார்கள் அம்மாமார்கள் எழுந்திருக்கணும். உட்கார நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? திடீர்னு இப்போ உள்ள உங்க கலெக்டர் வந்தா என்ன செய்வீங்க? எழுந்திருப்பீங்களே. ஜபம் என்று சொன்னால் கலெக்டரை விட பெரியவர் உள்ளே வருவார். உங்கள் முழங்கால் படிக்கணும். இல்லை, எழுந்து நிற்கணும். எழுந்து நிற்கிற உங்களுக்கு சவால் விடுவேன். தேவனின் மேல் ஒரு அபிஷேகம் வைத்திருக்கிறார். தேவனின் மேல் ஒரு அபிஷேகம் வைத்திருக்கிறார். தேவன் எனக்கு ஒரு கருவை கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு கருவை உண்டு. நீ விசுவாசித்தால் மடக்க முடியாத உன் காலம் மடக்கிவாரு. அந்த நீண்ட கால மூட்டு வலி இப்பொழுது மதுரை கத்த செய்யும். முதலாவது சொல்லுவேன், ஐயா அவமானப்படுத்திட்டாங்கய்யா, என் தெருவில் தலை குனிச்சுதான் நடக்கிறேயா. சபைக்கு வருவதற்குள் ஒழிஞ்சு வருகிறேன். உறவுகள் செய்கிற அவமானங்கள் பரிகாசங்கள் தாங்கிக் கொள்ள முடியல. கேள்வி மேல கேள்வி கேட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு என் கூட கர்த்தர் பேசிட்டாரு. எனக்காகவே கர்த்தர் பேசினாரு. என் கூட கர்த்தர் பேசினாரு. அப்படி சொல்லுகிறவர்கள் மட்டும் வாயை திறந்து ஒரு நிமிஷம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறுத்தாம ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு சத்தத்தை அடக்காதே. சீயோன் குமாரத்தியே அடக்கிக் கொள்ளாதே. ஒரு சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து. அன்பு தம்பிமார்களே, சகோதரர்களே, உன் பிரஸ்தியினால நீ என்னத்தை சாதிச்சிருக்க? ஆலயத்துக்குள்ள வாயை மூடி என்னத்தை சாதிச்சிருக்க? செல்போன் மணிக்கணக்கா பேசுகிற ஆலயத்தில் துணிக்கவனுக்கு வாய்வர்களே, நீ வெட்கப்பட்ட கர்த்தரோடு வெட்கப்படுவார். சோத்திரம் பண்ணு. ஏன் பண்ண சோத்திரம் பண்ண சொல்லுகிறது தெரியுமா? அநேகருடைய சோத்திரம் இந்த சபையின் கிருபையை பெருக பண்ணும். சோத்திரம் மட்டுமன்று. என் கண்கள் பார்க்கிறது. இந்த மேடையின் மேலே என் அருகே இயேசு நின்று தன் கையை உயர்த்த என் மகனே இந்த ஸ்தலத்தில் பல சகோதரனை, பல சகோதரியை, பல தாயை, பல தகப்பனை, மாநில பிள்ளைகளை இன்று நான் என்னோடு வைத்துக் கொள்ள போகிறேன். கவனிங்க. கண்ட தடுக்க வேண்டாம். இயேசு எனக்கு சொல்லுகிறார், முன் வரிசையில் இருந்து நான் இறங்கி வருவேன். ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். யார் உடைஞ்ச பாத்திரமோ, புறக்கணிக்கப்பட்டீங்களோ, யாரும் உங்க மேல கை வைக்க மாட்டோம். இயேசு உங்க பக்கமா வந்து உன்னை தன்னோடு அணைத்துக் கொள்வார். அந்த அணைப்புல ஒரு அக்கினி பற்றி எரியும். அது எரிஞ்சிருச்சுன்னா சொல்லுவேன், இனி உன் கோல் துளிர்க்க போகிறேன். யார் எனக்கு தெரியாது. உனக்கு வாஞ்சி இருந்தால் உன் வாயிலிருந்து உன் மேல கர்த்தர் கையை வைப்பார்.
ஒரு அக்கினி விழும். அது விழுந்துருச்சுன்னா உங்க போதில் கட்டுப்படுவா. இந்த மகன் குளிர்க்க போகிறது, இந்த பெண் குளிர்க்க போகிறார், இந்த மகன் குளிர்க்க போகிறார். இப்பொழுது நான் பார்க்கிறேன், முன் வரிசையில் இருந்து வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு ரெண்டு பக்கமா உங்க பக்கமா இயேசு வந்து கொண்டிருக்கிறார். விட்டு விடாத, வெட்கப்படாத. இப்போ உன் தலை மேல ஒரு பட்சிக்கிற அடக்க முடியாது. அவருடைய நேசத்தால் அடக்க முடியாது. ஓ glory. அக்கினியை போடுவார். நீ குளித்து எழுப்ப போகிற. கர்த்தருடைய குளிர்க்க வழங்க போகிறார். குளித்து எழுப்பப்பட போகிறார். அவரை கர்த்தர் எழுப்பப்பட்டவர்கள் பார்க்கிறேன். கர்த்தர் அவரை வெட்டி எடுக்கப்பட்ட தொடரில் இருந்து உங்களை குளிர்க்கப்படுகிறார். வீட்டுக்கு போ. கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். தேவன் ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்ற முடியாத பெரிய காரியம். இந்த பட்டணத்தில் உங்க சபை எரிந்து பிரகாசிக்கும். ரெண்டு நிமிஷம் அமைதியா இருக்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபையில நிமிமேலே அசையப்படுகிற யோனாக்கள் நான் எழுப்ப போகிறேன். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதர சகோதரி, யாரை எழுப்புவாரோ இனி நீ தெருவில் நடக்கும் போது பிசாசுகள் அலறும், பொல்லாத ஆவிகள் அலறி ஓடும். சபையில் எழுப்புதல் வரப்போகிறது, தெருவிலும் எழுப்புதல் வரப்போகிறது. பல வியாதிகளுக்காக வீட்டில் போய் நீ ஜெபிப்ப. அடுத்த மாதமே உங்க சபையில வந்து கேன்சர் காணாமல் போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. யாரும் எனக்கு தெரியாது. இப்ப சத்தம் போட வேண்டாம், கை தட்ட வேண்டாம், முழங்கால நின்று என்ன பயன்படுத்துங்க. அவருக்கு சித்தமானவர்கள் இங்கே உண்டு. யார் எனக்கு தெரியாது. எலியாவின் சால்வ எலிசாமேல் விழுந்தது. நான் இங்கே நிற்கிறேன். என் மேல வைத்த ஒரு அபிஷேக சால்வையை இந்த சபையில ஒரு சிலர் மேல இப்போ கத்த போட போகுது. அது விழும்போது ஒன்னாலும் அடக்க முடியாது. அப்படி அடக்காத. யார் மேல இந்த சால்வை விழுகிறதோ அடக்காத. ஒன்ன இந்த விருதுநகர்ல ஒரு ஒளி தீர்த்தம் கட்ட வேண்டும். இப்ப இந்த விஷயம், இப்ப இந்த வல்லமை ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் இந்த மேடையில் நின்று ரெண்டு பக்கத்திலும் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். யார் யாரை பயன்படுத்த சித்தம் வைத்தீர், இப்பொழுது அவர்கள் மேலே உம்முடைய வல்லமை, உம்முடைய வஸ்திரம் உன்னை கொண்டு ரட்சிக்கப்பட போகிறது. உன்னை கொண்டு இந்த பட்டணம் எடுத்து போகிறது. உன் சபையில் அநேக அற்புதங்கள் நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சேர்த்து கொண்டவருடைய போது துளிர்த்தது என்று ஆண்டவர் நம்மோடு பேசுவது போல அநேகரை துளிர்க்க வைத்திருக்கிறபடியால் யாவரும் கண்டு கத்தரை மையப்படுத்த போகிறபடியால் அதை கட்டி கத்தருக்கு நன்றி சொல்வோம். நல்ல வார்த்தையை தொடர்ந்து ஆசிரியருக்கு நம்முடைய இளைஞர்களை பற்றி செய்ய முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையினாலே நல்ல ஆசிரியமாக அனுப்ப தெரிவிப்பாங்க. இழந்து பொருளை தேடவும் மீட்கவுமே மனிதகுமாரே கர்த்தாவே நாங்கள் விசுவாசித்து யோனாவின் மூலம் ஆண்டவரை செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டு கர்த்தாவே யோனாவை போல ஒருவேளை நாங்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி இருந்தால் இந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவருடைய ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவருடைய கோல் துளிர்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தாவினுடைய வார்த்தையை கொண்டு வந்து அருமையான தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆசீர்வதியும் இன்னும் பல லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் நல்ல சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து இன்னும் ஊழியத்தை அதிகமாய் பண்ணும்படி அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கொடுத்த நல்ல திருமைகளுக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த 3 பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கல்வி இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அவர் பலப்பட்டு அவரோடு கூட நம்மை நடத்துவது நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகம் எப்பொழுதும் அவர்களோடு எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படி உடைய வருகை மட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த சபையில ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டிருக்கிறேன். அக்கினி இறங்கி இருக்கிறது. அக்கினிமயமான நாவுகளோடு பேசியிருக்கிறேன். வல்லமை எங்களுக்குள்ள இறங்கியபடியாக உடைய கிருபைகளை இன்னும் ஆட்கொள்ளும்படியாக சொல்கிறோம். உடைய மேன்மைகளை இன்னும் ஆளுநரே பதிலளிக்கும்படியாக சொல்கிறோம். ஆகியாருடைய கண்ணிலே ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாருமான பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிறோம். ஜெபம் Hallelujah.